அவருடைய மதச்சார்பின்மை எல்லாம் இன்னும் அவருடைய கல்வி அவர் சேவையாற்ற கல்வி முறையெல்லாம் இன்னும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இன்னும் எல்லா துறை வகைகளிலும் பள்ளிகளில் பாடமாக இன்னும் அது பதியப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த அவருடைய இந்த 123வது பிறந்த நாள் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். பல சேவைகள் கல்வியில் காலை உணவு திட்டம், காமராஜர் ஒரு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தையும் மாணவர்களுக்கான பல சலுகைகள் அளித்திருக்கிறார். இருந்தாலும் காமராஜருடைய புகழை மேலும் வலுப்படுத்துகின்ற விதமாக அவர் இன்னும் அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த அவர் தமிழகத்தினுடைய அரசின் செயல்பாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுவிடுகிறேன். இந்து சமய அறநிலையத்துறையுடைய சொத்துக்களை எடுத்து கல்வி நிலையம் கட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தமிழக அரசு. இதை எப்படி பார்க்கலாம்? இதை ஒரு முட்டாள்தனமான பதிலாகத்தான் நான் பார்க்குறேன் அவருடைய செயல். ஏன்னா எல்லா மதங்களும் கிறிஸ்டியானிட்டி அவங்க வந்து மதங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பணிபூரா இன்னைக்கு இருக்கிற பெரும் தலைவர்கள் பல பேர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் படித்து தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதங்களை சார்ந்து எல்லாருமே கல்லூரிகள், திருச்சி ஜமால் கல்லூரி, இது மாதிரி பல கல்லூரிகளை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்து மிஷன் அப்படிங்கிறது அவங்களும் நிறைய கல்லூரிகள் அது மதம் இருந்தாலும் கல்வி முக்கியமானதுங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்ன அதிசயம், இவர் வந்து முதலமைச்சருக்கு புரிஞ்சதுக்கு வெக்கப்படணும். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்ததுக்கே வெக்கப்படணும். ஏன்னா அறநிலையத்துறை வந்து கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னா எவ்வளோ மோசமான செய்தி. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறவங்க நன்மைக்காக எதிர்பார்ப்போட வேண்டுதலுக்காக இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும்னு போய் தான் அங்கே போகிறாங்க, உண்டியலில் காணிக்க போடுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது ஏன் வந்து கல்விக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய அறிவீனத்தை, எடப்பாடியினுடைய அறிவீனத்தை. ஏன்னா அவர் இந்த தேர்தலில் 20 சீட்டு ஜெயிப்பாரான்ற டவுட் ரொம்ப ஏற்படுத்தாரு. ஒரு 20 சீட்டு முதலமைச்சர் வந்து 20 சீட்டு ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது உண்மையாக போகிறது என்கிற நிலையை அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தவளை தன் வாயால் கடும்பாங்க. இன்னைக்கு அவரே தன்னுடைய கட்சியை முழுசாக இன்னைக்கு கட்சியை கம்பெனி ஆக்கிட்டாரு. கம்பெனியை விரைவில் மூட விழா கொண்டாடுறதுக்கான என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்க செய்யணும்னா, இந்த எடப்பாடி மற்றும் இந்த முக்கிய தலைவர்களை மட்டும் ஒதுக்கிட்டாலே, அவர்களை இக்னோர் பண்ணிட்டாலே தமிழ்நாட்டில்